வணக்கம், நான் தான் உங்கள் ராதிகா பாலா. ஸோ சாதாரணமாகவே நம்ம வந்து ஒரு வீடு விட்டு காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த வீட்டை வந்து நல்லா அலம்பி தொடச்சி க்ளீனிங் அதெல்லாம் நிறைய வேலை இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சாதாரணமாக போய் பால் காய்ச்சி வீடு மாறுவோம். ஸோ இப்போது இங்கே நாங்கள் இருக்கிற இந்த பில்டிங்லேருந்து வேறு பில்டிங் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே மூவ் பண்ண போகிறோம். வீடு மாறுறதுங்கிறது வந்து எனக்கு இந்த வியட்நாமில் நான் நிறைய வீடு இருந்திருக்கோம். ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நாங்கள் ஏன் மாறுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போது அங்கே வந்து க்ளீனிங்க்கு ஆள் வர சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்கங்கிறத போய் சூப்பர்வைஸ் பண்ண போகிறேன். ஒரு தரோ க்ளீனிங் பண்ணிட்டோன்னா நம்ம போகிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் இன் 3 months டீப் க்ளீனிங் பண்ணால் போகும். ஸோ எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி இந்த சின்ன வீடியோவாக போட போகிறேன். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நம்ம லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க அப்படி நடந்து போய் காமிக்கிறேன் போகிற வழி. அப்படியே போய் பார்த்துட்டு அந்த வீடியோ வீடு க்ளீனிங் எப்படி நடக்கிறதுங்கிறது பார்க்கலாம். யார் வந்து க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பி டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக ஆள் வந்திருக்காங்க. ஒரு 3 hours கேட்டிருந்தோம். ஸோ எல்லாமே அவங்க க்ளீனிங் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போது எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கலாம் தான் ஆசைப்பட்றேன். பட் அவள் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறேன். அதனால கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இனி நான் போட போகிற வீடியோஸ் எல்லாம் புது வீட்டிலேருந்து வரும். இந்த வீக்கெண்டு நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். இந்த ஆப்னால நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வந்து பி டாஸ்கில் எனக்கு எப்போ தேவையோ வீக்லி ஒன்ஸ் தேவை அப்படின்னா நான் வந்து 3 hours இல்லை 4 hours வந்து எல்லா வேலையும் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. அயனிங்கோ என்ன வேணுமோ எல்லாம். பேசிக்கலி என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறவங்களை விட நானே பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு இதை செய் அதை செய்ன்னு சொல்கிற டைமில் நம்மளே அந்த வேலையை செஞ்சிடலான்னு. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் ரொம்ப டீப் கிளீனிங்காக இருந்தால் ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்தியாவில் வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப்பர்ஸ் வருது, அது வேறு விஷயம். இந்த மாதிரி ஊரில் வந்து எனக்கு நானே செய்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களில் எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி சொந்தமாக அந்த மாதிரி கிளீனிங் எல்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ. பாருங்கள் என்னெல்லாம் கிளீனிங் நடக்கிறது அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பர் கான்டென்ட்டோட வருவேன். ஸோ இந்த வீடியோவில் பேசிக் கிளீனிங் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம்.